பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். இன்றைய நாளுக்கான இறைவாக்கியம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் ஒரு 24 வசனங்கள் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு வாலிபன் இயேசுவிடம் வந்து ஒன்று கேட்கிறான். பாருங்க, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு 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 இது அங்கே சொல்கிறாரு. ரொம்ப முக்கியம் அது. இன்றைக்கி நம்மளை பார்த்து, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் போதகரே, நீங்கள் ரொம்ப நல்ல போதகர், நீங்கள் வல்லமையுள்ள போதகரே, நல்லா நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து சபையை வழி நடத்திட்டு போகிறீங்கன்னு சொன்னால், நம்ம உடனே அவங்க மேலே ஒரு தனி அபிப்பிராயத்தை வைப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஒரு ஒரு வசனம். எப்படி ஆண்டவர் வந்து நம்ம வாழணுன்றதை எல்லா விதத்திலும் வாழ்ந்து காட்டிருக்கார். ஒருத்த வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறப்போ நம்ம எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணுன்றதை தெளிவாக சொல்கிறார். நீ ஏன் என்ன நல்லவன்னு சொல்கிற? முதலாவது, கடவுள் ஒருத்தரை தவிர வேறு யாரும் நல்லவன் இல்லை. ஏன்னா நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார், அவர் பாவியாக போகிறார்ன்றதை ஆண்டவர் வந்து முன்கூட்டியே சொல்கிறார். அதுக்கு ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, இந்த கற்பனைகள்லாம் கை கொண்டு இருக்கணும், விபச்சாரம் செய்யக்கூடாது, இல்லையா, களவு பண்ணக்கூடாது, இப்படி எல்லா வித கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுக்குறார். அந்த வாலிபன் சொல்கிறான், நான் இதெல்லாம் என் சிறு வயதுலேருந்தே நான் மேற்கொண்டிருக்கிறேன், என் சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி சொல்கிறான். சும்மா சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. அந்த வாலிபன் எல்லாவற்றையும் கடைப்பிடித்ததுனாலே அவன் தைரியமாக ஆண்டவருக்கு முன்பதாக சொல்கிறான். அப்போது ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு குறை உண்டு, உனக்கு உள்ள ஆஸ்திகளை விற்று தரித்திற்கு கொடு, பின்பு நீ என்ன பண்ணு, என்னை வந்து நீ பின்பற்றி வரலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் அந்த ஆஸ்தியை இழப்பதற்கு அவன் பாத்திரனாக இல்லை. அதை விற்று தரித்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவனுக்கு வரல. அவன் வேதனையோடு திரும்பி போயிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி பணம் இருக்குதுன்னு நம்ம உலக பிரகாரமான அநேக நல்ல பணக்காராக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னு சொன்னால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்த ஆண்டவர் சொல்கிறார். நம்மிடம் ஒரு இருக்கிற பொருள், ஒரு 4-5 பொருள் இருக்கா, 4-5 ட்ரெஸ் இருக்கா, ஷூஸ் 4-5 இருக்கா, அதை தரித்திற்கு கொடுக்கணும்.